வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சிங்கிள் மீன் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் ப்ரொசீஜர் என்னங்கிறது ஒரு வீடியோவில் பார்த்தோம். ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது பார்த்தோம். அதோட கண்டினியூவாக இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். The mean lifetime of a sample of 100 light bulbs produced by a company is computed to be 1570 hours with standard deviation of 120 hours. If mu is a mean lifetime of all the bulbs produced by the company, test the hypothesis mu value 1600 hours against the alternative hypothesis mu which is not equal to 1600 hours with alpha which is equal to 0.05 and 0.01. இதுதான் நம்மளுடைய கொஷினு. இந்த கொஷினில் சாம்பிளோட வேல்யூ 100 லைட் பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டு பி கம்ப்யூட்டர் 1570 hours கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மீன் வேல்யூவாக எடுக்கிற மாதிரி இருக்கும். வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக 120 hours கொடுத்துருக்காங்க. மியூ இஸ் எ மீன் லைஃப் டைம் ஆஃப் ஆல் பல்ப்ஸ் ப்ரொடியூஸ் பை த கம்பெனி. டெஸ்டிங் தி ஹைபாத்திசிஸ் அவங்களே மியூ வேல்யூ 1600 எடுத்திருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸாக மியூ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 1600 டிஃபைன் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா வேல்யூ 0.05னா 5%க்கு என்னன்னு பார்க்கணும் அண்ட் 0.01 1%க்கு இந்த டேட்டாவில் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதாங்கிறத இந்த ப்ராப்ளத்தில் பார்க்கணும். ஸோ ஒரே ப்ராப்ளத்தில் ஆல்ஃபா 2 வேல்யூக்கு தனித்தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டாஸ்லாம் எழுதிக்கலாம். என்னங்கிறப்ப நமக்கு 100 லைட் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ 100. மியூங்கிறப்ப மீன் வேல்யூ அவங்களே கொடுத்துருக்கிறது 1600. ஸோ எக்ஸ் பார்ங்கிறப்ப இந்த சாம்பிள் பேஸ்டாக எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூ 1570. ஸோ சாம்பிள் பேஸ்டாக நமக்கு டிஃபைன் பண்ணுறது தான் எக்ஸ் பாராக எடுக்கணும். ஸோ 1570ங்கிறத எக்ஸ் பாராக எடுத்துக்கலாம். எஸ்ங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ 120 hours. ஆல்ஃபாங்கிறது 2 வேல்யூ கொடுத்ததுனால 5%லேயும் நம்ம செக் பண்ணணும், 1%லேயும் செக் பண்ணணும். ஸோ இந்த கொஷின் கொடுக்குறாங்கன்னா இந்த கொஷினில் டேட்டாஸ்லாம் நம்ம எடுத்து எழுதும்போது என் வேல்யூ, மியூ வேல்யூ, எக்ஸ் பார் வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ டிஃபைன் பண்ணலாம். நல் ஹைபாத்தசிஸ்னால் H0. ஸோ H0 which is from mu which is equal to 1600. ஸோ இங்கே மியூ வேல்யூ டிஃபைன் பண்ணணும். ஆப்வியஸ்லி இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு 1600 டேரெக்டாக கொடுத்ததுனால நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் H1 ஃப்ரம் மியூ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 1600. ஸோ நாட் ஈக்குவல் 1600 கொடுத்ததுனால யூஸிங் 2 tail டெஸ்ட்டில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டெப் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னால் ஆல்ஃபா வேல்யூ 5%க்கும் இந்த ப்ராப்ளத்தில் பார்க்கணும், ஆல்ஃபா வேல்யூ 1%க்கும் செக் பண்ணணும். ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ரீஜியனில் நம்ம டயக்ராம் டிஃபைன் பண்ணோன்னா அட் 5% லெவலில் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? 5% லெவல் கர்வ் பார்த்தீங்கன்னா -1.96 to 1.96 கர்வ் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 1% லெவல் நம்ம கோட் பண்ணோம்னா 1%க்கு நம்ம ப்ரொசீஜரில் என்ன வேல்யூ கோட் பண்ணியிருக்கோன்னா -2.58 to 2.58. ஸோ இந்த லிமிட்டை நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளத்தில் 5%க்கு என்ன வேல்யூ, 1%க்கு 2 tail டெஸ்ட்டில் என்ன வேல்யூ, ரைட் டைல் அண்டு லெஃப்ட் டைல் டெஸ்ட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அந்த அல்காரிதம் ப்ரொசீஜர் டிஃபைன் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூலாம் ஈஸியாக புரியும். இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிஃபைன் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கோம்? Z which is equal to x bar minus mu divided by s by square root of n. So mean value 2 வேல்யூ டிஃபைன் பண்ணதுனால x bar and population base sample based இருக்கிற mean value ஓட difference divided by standard deviation divided total number of terms. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ 1570 மைனஸ் மியூவோட வேல்யூ 1600 டிவைடட் பை எஸ்ஸோட வேல்யூ 120 டிவைடட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. ஸோ இப்போ இதை கேல்குலேஷன் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? 1570 மைனஸ் 1600. ஸோ ஒர்க் அவுட் பண்ணோம். நமக்கு வந்திருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா -30 divided 120 divided square root of 100. ஸோ ஒர்க் அவுட் பண்ணோம். நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா -2.5. ஸோ -2.5ங்கிறது தான் இந்த ப்ராப்ளத்தில் ஜெட்டோட வேல்யூ.
ஸோ z which is equal to minus 2.5. இப்போ இதோட கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஸோ 5%ங்கிறப்ப மைனஸ் z alpha by 2 less than z alpha by 2 அப்படி இருந்ததுன்னா then accept h0, otherwise reject h0. ஸோ z alpha by 2ங்கிறப்ப நம்மளுடைய வேல்யூ வந்து 5%ல் மைனஸ் 1.96 லெஸ் தேன் ஜெட்டோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்க ஆன்சர் மைனஸ் 2.5 லெஸ் தேன் 1.96. ஸோ இந்த இப்போ கண்டிஷனை செக் பண்ணோன்னா மைனஸ் 1.96 லெஸ் தேன் மைனஸ் 2.5ங்கிறப்ப நமக்கு இந்த இடம் சாட்டிஸ்ஃபை ஆகலை. therefore we reject h0 at 5% level. ஸோ 5% லெவலில் இந்த கண்டிஷனை நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலங்கிறதுனால இந்த டேர்ம் ரிஜெக்ட் ஆகுது. அட் 1% லெவல்லன்னு பார்த்தீங்கன்னா 1% லெவலில் நம்ம கிரிட்டிக்கல் ரீஜியனில் டிஃபைன் பண்ண வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2.58 to 2.58. ஸோ அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டோன்னா மைனஸ் 2.58 லெஸ் தேன் இப்போ நம்ம ஜெட்டில் கன்வெர்ட் பண்ண வேல்யூ மைனஸ் 2.5 லெஸ் தேன் 2.58. ஸோ இதில் இந்த வேல்யூவை விட இந்த வேல்யூ கிரேட்டர் தேன், இதை விட இந்த வேல்யூ கிரேட்டர் தேனாக இருக்கனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். therefore we accept h0 at 1% level. ஸோ 5%ல் ரிஜெக்ட் ஆகுது, 1%ல் அக்செப்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க் சப்டிவிஷனாக கேட்குறப்ப அட் 5%ல் அக்செப்டா ரிஜெக்டா அண்ட் 1%ல் அக்செப்ட் அண்ட் ரிஜெக்டாங்கிறது கொஷினாக கேட்பாங்க. ஸோ பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு தேவையானது 5%ல் கிரிட்டிக்கல் ரீஜியனோட லிமிட்ஸ் என்ன, 1%ல் டூ டைல ரீஜியனோட வேல்யூ என்ன, இது தெரிஞ்சிட்டா போதும். நம்ம கன்க்ளூஷன் ஈஸியாக டிஃபைன் பண்ணலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த வழியெலாம் நமக்கு ஈஸியாகவே தெரியும். ஸோ கொஞ்சம் நீங்கள் அல்காரிதம் பேஸ்டான வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கடுத்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஈஸியாகவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.